Hi students, welcome to UDO Max. இன்னைக்கு நாம 12th Max chapter 6 example 6.5 பார்க்க போறோம். So already நான் சொன்ன மாதிரி இது important 5 mark vector method. Vector methodல நம்ம already ரெண்டு problem solve பண்ணி ரெண்டு last videos போட்டாச்சு. இப்போ third problem solve பண்ண போறோம். So நம்ம வீடியோவை பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி 6.1ல் 9th சம் போடும்போதே நம்ம வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன, சைன்னா என்ன, ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன, காஸ்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதே மெத்தடில் இது வந்து தேர்ட் ப்ராப்ளம். இது ஷியோராக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 5 மார்க் 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் இந்த வெக்டார் மெத்தட் ப்ராப்ளம் ரெகுலராக பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். So given question வந்து நமக்கு prove by vector method that sin of alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. ஸோ நமக்கு ரெண்டு டீட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டு டீட்டாவை நம்ம மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எடுக்க போடுறது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஸோ நம்ம ஆட் பண்ண சொன்னால் ரெண்டு குவாட்ரண்ட் எடுக்கணும், மைனஸ் பண்ண சொன்னால் ஒரே குவாட்ரண்ட் தான் எடுக்கணும். ஸோ அதே குவாட்ரண்ட்டில் ரெண்டு டீட்டா எடுத்து நம்ம ஒரு டீட்டாலேருந்து இன்னொரு டீட்டாவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆரிஜின் O, இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப், ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஜே கேப். ஸோ இதில் நமக்கு ரெண்டு டீட்டா கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாலேருந்து பீட்டாவை மைனஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம பெருசாக வரையணும். ஸோ ஆல்ஃபா, இதுதான் நம்மளோட ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட யூனிட் வெக்டார் வந்து ஏ கேப்னு எடுத்துக்கணும். ஸோ ஆல்ஃபாலேருந்து இப்போ நம்ம பீட்டாவை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபாலேருந்து பீட்டா. ஸோ ஆல்ஃபாக்குள்ளே தான் நம்ம பீட்டாவை வரையணும். ஸோ இதுதான் நம்மளோட பீட்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ பீட்டாவோட யூனிட் வெக்டார் வந்து நம்ம பி கேப்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸை நம்ம பர்பெண்டிகுலராக ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஏசின்னு மார்க் பண்ணிக்கலாம், இதை வந்து பிடின்னு மார்க் பண்ணிக்கலாம். பர்பெண்டிகுலர் சிம்பிள் போடணும். அதே மாதிரி வெக்டார்னாலே டைரக்ஷன் காமிக்கணும். ஸோ டைரக்ஷன் CADB. ஸோ நம்ம எல்லாமே வந்து யூனிட் வெக்டாராக தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு யூனிட்டாக தான் எடுப்போம். ஒரு யூனிட் சர்க்கிள்னால் அதோட ரேடியஸ் வந்து 1. அப்போ தான் நம்ம 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது, அந்த நம்பர் தான். ஸோ நம்ம எப்போவுமே மேக்ஸில் எடுக்கும் போது யூனிட்டாக தான் எடுக்கணும். யூனிட்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ ஐ கேப், ஜே கேப், ஏ கேப், பி கேப், இதோட வேல்யூலாம் வந்து 1. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராமை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ லெட் நம்ம OA வந்து என்னென்னு எடுத்துருக்கிறோம், OA அண்ட் OB. OBB A cap and B cap which makes angle alpha and beta respectively along positive எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ ட்ரா CADB, CA and DB பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ OAC OBD, இதில் OAC ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OAC. ஸோ இதில் நம்மளோட காஸ் என்னது, ஸோ காஸோட ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ காஸ் டீட்டா நமக்கு இந்த இடத்துல ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு என்னது OC. நம்ம வெக்டாராக எழுதும்போது மேக்னிடியூடாக தான் எழுதணும். மேக்னிடியூட் ஆஃப் OC வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் வந்து OA, மேக்னிடியூட் ஆஃப் OA வெக்டார். So cos alpha is equal to magnitude of OC vector divided by OA vector வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், யூனிட் வெக்டார் A cap. ஸோ A cap நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி A cap B cap ஓட வேல்யூலாம் என்னது 1. ஸோ இதோட வேல்யூ வந்து 1.
So cos alpha is equal to magnitude of OC vector. ஸோ மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட வெக்டார் நம்ம எழுதணும். ஸோ ஓசி வெக்டாரில் இருக்க மேக்னிடியூட் கேன்சல் பண்ணுறதுக்கு அதுக்கு எதுக்கு பேரலாக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ அதோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ ஐ கேப் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த சைட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சைடு வந்து நம்மளோட சைன். ஸோ சைன் தீட்டா வந்து நம்ம இந்த இடத்துல ஆல்ஃபா which is equal to, ஸோ சைனோட ஃபார்முலா வந்து என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு வந்து சிஏ. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் வந்து ஓஏ, மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டார். ஸோ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார் டிவைடட் பை ஓஏ வெக்டார். நம்ம என்ன இருக்கோம்? யூனிட் வெக்டார் ஏ கேப். ஸோ ஏ கேப். So sin alpha is equal to magnitude of CA vector. So magnitude cancel பண்ணணும்னா நம்ம அதோட parallel axis ஓட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ CA வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? y ஆக்சிஸ்க்கு. ஸோ y ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து j கேப். ஸோ j கேப் sin alpha. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு cos side sin side கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹைப்போட்டன்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஹைப்போட்டன்யூஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண? அதோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ நம்மளோட அட்ஜசன்ட் சைடு வந்து காசு, ஆப்போசிட் சைடு வந்து சைன். ஸோ யூஸிங் லா ஆஃப் அடிஷன், hypotenuse is equal to adjacent plus opposite. So hypotenuse நமக்கு என்னது? OA vector. So OA vector is equal to adjacent வந்து OC plus opposite வந்து CA. So OC vector plus CA vector. So OA vector நம்ம என்ன எடுத்திருக்கோம்? யூனிட் வெக்டார் A cap. So A cap, is equal to OC vector ஓட வேல்யூ வந்து I cap cos alpha plus J cap sin alpha. So first ட்ரையாங்கிளுக்கு நமக்கு A cap கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு OBD. இன் ட்ரையாங்கிள் OBD இதில் வந்து நம்மளோட காஸ் தீட்டா வந்து பீட்டா. ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ இதில் வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து ஓடி. ஸோ எப்போவுமே மேக்னிடியூடாக தான் எழுதணும். மேக்னிடியூட் ஆஃப் ஓடி வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் வந்து ஓபி, மேக்னிடியூட் ஆஃப் ஓபி வெக்டார். ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஓடி வெக்டார் டிவைடட் பை ஓபி வெக்டார். நம்ம எப்படி எடுத்துக்கணும்? யூனிட் வெக்டார் பி கேப். ஸோ பி கேப். ஸோ பி கேப்போட வேல்யூலாம் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம். ஸோ 1. ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஓடி வெக்டார். ஸோ இதில் மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நம்ம அதோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ ஓடி வெக்டார் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் காஸ் பீட்டா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் காஸ் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ சைன் சைட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, சைனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ இதில் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து டிபி. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஹைப்போட்டன்யூஸ் வந்து ஓபி வெக்டார். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை ஓபி. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பி கேப். ஸோ பி கேப். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கேப்போட வேல்யூ வந்து யூனிட் வெக்டார் 1. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் மட்டும்தான் வரும். ஸோ இதில் மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ டிபி வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? ஒய் ஆக்சிஸ்க்கு. ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஜே. ஸோ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் சைன் பீட்டா. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிளில் சைன் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு, காஸ் சைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஹைப்போட்டன்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம யூஸிங் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணணும். யூஸிங் லா ஆஃப் அடிஷன் நம்ம ஃபார்முலா படி என்னது? ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ ஹைப்போட்டன்யூஸ் வந்து நமக்கு ஓபி வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ ஓடி வெக்டார்
plus db vector. So OB vector நம்ம என்ன எடுத்திருக்கோம் b cap. So b cap is equal to I cap cos beta plus j cap sin beta. ஸோ நம்மளோட ரெண்டு யூனிட் வெக்டாரும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்னது, இதில் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ சைனில் கேட்டிருக்காங்க. ஸோ சைன் ஃபார்முலா வந்து நமக்கு magnitude of a cap cross b cap divided by magnitude of a vector into magnitude of b vector. ஸோ இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னென்னா, ஸோ கிராஸ் ப்ராடக்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது a cap cross b cap is not equal to b cap cross a cap. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் அப்ளை ஆகாது. ஸோ a into b is equal to b into aன்னு எழுதுவோம்ல, அது வந்து கிராஸ் ப்ராடக்டில் அப்ளை ஆகாது. ஸோ a cap cross b cap is not equal to b cap cross a cap. இது நோட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சைன் தீட்டா வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் இந்த இடத்துல நம்ம வந்து ஏ வெக்டார்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தம் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட, இப்படி ரைட் ஹேண்டை தம் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தம் தான் நம்மளோட கிராஸ் ப்ராடக்ட். இது வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது வந்து நம்மளோட மிடில் ஃபிங்கர். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதில் டச் ஆகுதுன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பி கேப்பில் தான் டச் ஆகும். மிடில் ஃபிங்கர் தான் வந்து ஏ கேப்க்கு டச் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி நம்ம வந்து பி கேப் க்ராஸ் ஏ கேப் தான் எடுக்கணும். ஏ கேப் க்ராஸ் பி கேப் எடுக்கக்கூடாது. ஸோ இதோட க்ராஸ் ப்ராடக்ட் வந்து என்னது, நமக்கு பி கேப் க்ராஸ் ஏ கேப். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பி கேப் க்ராஸ் ஏ கேப் divided by magnitude of b cap into magnitude of a cap. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி magnitude of a cap, magnitude of b cap இதோட வேல்யூ வந்து magnitude of a vector divided by magnitude of b vector. ஸோ magnitude of a vector, magnitude of b vector ஓட வேல்யூ வந்து 1. ஸோ sin of alpha minus beta is equal to, இந்த இடத்துல நம்ம மேக்னிடியூட் கேன்சல் பண்ணோம்னா அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ நம்ம ஃபார்முலா படி இந்த இடத்துல கே கேப்னு எழுதிடணும். ஸோ கே கேப் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கேப் கிராஸ் ஏ கேப். இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பி கேப் கிராஸ் ஏ கேப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி கேப் கிராஸ் ஏ கேப். ஸோ கிராஸ் ப்ராடக்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்னா நம்ம மேட்ரிக்ஸாக தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ கேப், ஜே கேப், கே கேப் எடுத்துக்கோங்க. ஸோ பி கேப்போட வேல்யூ வந்து என்னது, நமக்கு காஸ் பீட்டா. ஐ கேப்போட வேல்யூ ஸோ காஸ் பீட்டா. பி கேப்பில் நமக்கு ஜே கேப்போட வேல்யூ வந்து சைன் பீட்டா. கே கேப்போட வேல்யூ வந்து இல்லை, ஸோ 0. அதே மாதிரி ஏ கேப்பில் ஐ கேப்போட வேல்யூ வந்து காஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா. ஜே கேப்போட வேல்யூ வந்து சைன் ஆல்ஃபா. கே இந்த இடத்துல இல்லை, ஸோ 0. ஸோ இப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதோட ரோவி காலையும் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணால் 0 இன்ட்டு சைன் பீட்டா, 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, ஸோ 0 மைனஸ் ஜே கேப். ஸோ அதுவும் 0 இன்ட்டு காஸ் பீட்டா, 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, ஸோ அதுவும் வந்து 0 தான். ப்ளஸ் கே கேப் இன்ட்டு, ஸோ எதோட ரோவியும் காலமையும் விட்டால் நமக்கு வந்து காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, ஆல்ஃபா ஃபஸ்ட்டு பீட்டா செகண்ட் எழுதிக்கலாம். இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே நமக்கு மைனஸ் தான். இதில் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இப்போ சைனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. ஸோ இது வேல்யூ வந்து 0. ஸோ கே கேப் சைன் ஆல்ஃபா cos beta is equal to, so minus sin beta cos alpha. ஸோ இதுதான் நம்மளோட b cap cross a cap. ஸோ இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2. ஸோ k cap sin alpha, sin of alpha minus beta is equal to b cap cross a cap. ஸோ k cap sin of
alpha minus beta is equal to k cap sin alpha cos beta minus sin beta cos alpha. So இதில் k கேன்சல் ஆயிரும். ஸோ sin of alpha minus beta is equal to, ஸோ நம்மளோட ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு k cap sin alpha cos beta. இதில் வந்து cos alpha ஃபஸ்ட் எழுது, cos alpha sin beta proved. சாரி. ஸோ நம்மளோட ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.